யாரோ ஒரு ஆள் விசில் அடித்த மாதிரி தெரிஞ்சுச்சு. அண்ணன் வேற மேடையில் இருக்காரு. இது என்னோட ஏற்பாடு நினைக்க மாட்டாரா? இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. இது ஏதோ ஒரு திட்டமிட்ட சதின்னு நினைக்கிறேன். இல்லை, யாருன்னே தெரியல. நம்ம வளர்ச்சியில் அக்கறையுள்ள ஒரு 2 பேர் பின்னாடி உட்காந்து விசிலடிக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப நன்றி. அந்த 2 பேருக்கு முதல்ல நன்றி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த டெல்லி குளிர்கால கூட்டத்தொடரில் அந்த குளிர்கால கூட்டத்தொடருக்கே ஒரு உஷ்ணமாக இருக்கக்கூடிய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், கலா ரசிகர், என் அருமை அண்ணன் திருச்சி சிவா அவர்களே. அண்ணன் சிவா அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, மக்கள் தொண்டராக, கொள்கை பேசுபவராக, உண்மையிலேயே பேசுவதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு பிறப்பாக, ஒரு ஒரு ஆயுதமாக தான் நமக்கு தெரியும். நான் அவருடைய பேச்சுக்கு மிகப்பெரிய ரசிகராக இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே பிரபாலினி அவர்களுக்கு இந்த நேரத்தில் அண்ணன் திருச்சி சிவா அவர்களை இந்த விழாவுக்கு அழைச்சதுக்காக முதல்ல என்னுடைய தனிப்பட்ட பாராட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அண்ணன் பேசுவது மட்டுமல்ல, மிக இனிமையாக பாடக்கூடியவர். அதுவும் மொழியின் ருசி அறிந்து, கவிதையின் ருசி அறிந்து, அனுபவித்து அதை பாடக்கூடிய, அதுவும் பழைய பாட்டெலாம் அண்ணன் பாட சொல்லி நீங்கள் கேட்கணும். குறிப்பாக ஹிந்தி பாடல்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பாடுவார். அதாவது இசைக்கு இசை ஒரு சர்வதேச மொழி. அந்தந்த ஊரில் அவங்களோட தாய்மொழியில் அது பாடப்படுது. அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி பாடல்களையும் அவர் கேட்பார். அண்ணன் அவர்கள் ஹிந்தி பாடல்களை மிக அற்புதமாக பாடுவார். அதே மாதிரி தமிழ் பாடல்களை, தர்மதுரை வெளியான அந்த இரவு, நான் எடுத்த தர்மதுரை திரைப்படம் வெளியான அந்த இரவில் எனக்கு என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும் என்று முன்கூட்டியே சொன்னவர். அந்த படத்தை அங்குலங்கலமாக அவர் ரசித்தவர். அதிலிருந்து தான் நான் அவரோடு ஐக்கியமானேன். நான் எடுக்கும் எல்லா படங்களையும் முன்கூட்டியே அவருக்கு நான் காட்டி விடுவேன். அப்படி இந்த அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் இருக்கிற மேடையில், அவர் அருகில் நான் இருப்பது எனக்கு ரொம்ப பெருமை. அந்த வாய்ப்பை எனக்கு தந்த பிரபாலினிக்கு என்னுடைய நன்றி. எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தவங்க உட்காந்துருக்காங்க பாருங்க. அவங்க வைஷாலி, மிகச்சிறந்த கேமராமேன். அவங்களும் இவங்களும் சேர்ந்து தான் அந்த இலங்கையில் அந்த ஆட்டம் போட்டது. ஷூட்டிங் இலங்கையில், பாட்டு, இசை, தன்னுடைய கலா ஆர்வத்தை பூரா வெளிப்படுத்தின அந்த கடற்கரையில், அதுக்கு காரணம் அவங்க. மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். குறிப்பாக அவங்க நல்லா மீன் குழம்பு வைப்பாங்க, அது எனக்கு தெரியும். ஒரு நாள் அவங்க வீட்டில் மீன் குழம்பு சாப்பிட்டேன். ரொம்ப பிரமாதமான மீன் குழம்பு. ஆனால் அதே சமயத்தில் ஃபோட்டோகிராஃபியும் அவைலபிள் லைட்டில் படம் எடுக்கிறதுக்கு ஒரு தனி ஆற்றல் வேணும். ஏன்னா லைட்டு நம்ம பண்ணி எடுக்கிறது வேறு, கிடைக்கிற வெளிச்சத்தில் படம் எடுக்கிறது வேறு. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அவைலபிள் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் அவங்க ஒரு மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். நான் பிரபாலினி அவர்களை நான் பார்த்த உடனே, நான் பழக ஆரம்பித்த உடனே நான் உண்மையிலே நினச்சேன், ஒரு தகப்பனுக்கு மகள் என்றால் இப்படி பிறக்கணும்.
ஒரு தகப்பனுக்கு மகள் என்றால் இப்படி பிறக்கணும். அண்ணன் திருச்சி சிவா அவர்களோடு நான் பழகியவன்ற முறையில் அவருடைய 2 பெண் பிள்ளைகளும் அவர்கள் அப்படி ரெண்டு உள்ளங்கையில் வச்சு தாங்கிறத நான் பக்கத்தில் வந்து பார்த்துருக்கேன். என்னை சிற்றப்பா என்று அழைக்கக்கூடிய அந்த பிள்ளைகள், அதில் ஒருத்தவங்க கவிஞர், தன் தந்தையை பற்றி அதாவது இந்த விழாவுக்கும் அண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கும் ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ் இருக்கு. என்ன எப்படி இந்த பிரபாலனி தன் தந்தையை தன் உயிரில் சுமந்துக்கிட்டு இருக்காரோ அது மாதிரி அண்ணனுடைய பிள்ளைகள் இருவரும் அண்ணனை வந்து தன் உள்ளங்கையில் தாங்கிறத நான் பக்கத்தில் பார்த்துருக்கேன். தன் தந்தைக்காகவே ஒரு கவிதை நூலே ஒரு மகள் மூத்தவள் எழுதியிருக்காங்க. சின்ன பாப்பா அது வேறு மாற்றி சொல்லி அப்புறம் நைட் நான் திட்டு வாங்க முடியாது, ஃபோன் பண்ணி சித்தப்பா இப்படி நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்களே அப்படி. ஸோ அண்ணனுக்கு என்னுடைய வணக்கம். இந்த பிரபாலனி பற்றி சொல்லணுன்னா நீங்கள் பார்க்குற தோற்றத்துக்கும் அவங்களோட நீங்கள் பழகி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குழந்தை மாதிரி. அது பழகினா தெரியாது, ஒரு குழந்தை மாதிரி தன் தந்தையை வந்து அவளுக்கு உயிருக்குயிராக நேசிக்கிற ஒரு 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 சகோதரி. இந்த ஜென்ரேஷனில் தான் இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பார்க்க முடியும். அடுத்த ஜென்ரேஷனில் இப்படி இருக்குமான்றதுக்கு உத்தரவாதம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா வெளிநாட்டில் இப்போ பிரபாலனிக்கு இருக்கிற இதே தவிப்பு தான் ஏறக்குறைய உலக லெவலில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களின் மன தவிப்பாகிருச்சு. ஏன்னா அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் பார்க்குறதுக்கு தொடங்கிருச்சு. சின்ன வயசுலேருந்தே எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுகளுக்கு எதன் மீதும் ஒரு தீவிரமான ஒரு பிடிப்பு, ஈடுபாடு, நம்பிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையுமே பார்த்துருது. எல்லா ஆச்சரியங்களும் ஒரு குழந்தைக்கு 10 வயதுக்குள் முடிந்து விடுகிறது. ஏன்னா படிக்கிற எல்லாருமே பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இப்படி இருக்கிற இந்த இணைய வாழ்வுல பார்க்குற எல்லாமே குடிப்பதற்கு தண்ணீர், பணம், இனி கொஞ்ச நாள் சுவாசிக்கிறதுக்கு பணம் வந்துடும். இப்போ பார்த்தாலே பணம், பார்க்குற எல்லாமே பணம். பார்த்தா காசு, பேசினா காசு, தண்ணி குடித்தா காசு. அப்போ இந்த 3க்குமே காசு ஆயிடுச்சு. இப்போ குடியிருந்தா காசு. அப்போ ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கே செலவழிக்கணும், அதுக்கு சம்பாதிக்கணும், வாழ்நாள் எல்லாம் சம்பாதிக்கணும். இப்படியான ஒரு 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 காலகட்டத்தில், இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் தன் தந்தையுடைய பாடலை, தன் தந்தையுடைய ஈழத்து மெல்லிசை மன்னர் MP பரமேஷ் அவர்களுடைய அந்த பாடல்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி, இங்கே மட்டுமல்ல இலங்கை முழுக்க நிகழ்ச்சி நடத்தி, இவர் என் தந்தை, இவர் என் தந்தை, இவர் இசையமைத்த பாடல், இது என்னுடைய தாயார், இவங்க 2 பேரும் காதலுக்கு வரும் இந்த பாடல், கிட்டத்தட்ட அவருடைய ஒட்டுமொத்த ஆல்பத்தையும் வந்து அவர் போட்ட எல்லா பாடல்களையும் மக்கள் மன்றத்தில் திரும்ப பாடி. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அழிந்து போன நகரம், அழிஞ்சு போன ஊர், பல பேருக்கு ஊரே இல்லை, பல ஊர்களில் தமிழர்களே இல்லை. அப்படியான ஒரு ஊரில், அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஊரில் தன் தந்தையின் பாடலை தொடர்ந்து இசைத்து கொண்டே தன் தந்தையின் பெருமையை பேசிக்கொண்டே இருக்கிற பிரபாலனி பிரபாகரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் ஈழத்து முதல் பெண் இசையமைப்பாளர் என்ற பெருமை கொண்ட தங்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்காக வேண்டியே நான் இந்த விழாவுக்கு வந்தேன். அதன் பிறகு அதனுடைய இனிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, அண்ணன் சிவா அவர்கள் இந்த மேடைக்கு வந்தது நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் சிவா அவர்களை நான் இந்த மேடையில் இன்றைக்கி நான் சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த புத்தகத்தை கையில் கொடுக்கவே இல்லை. கொடுத்துருந்தா நான் முழுக்க படிச்சுட்டு வந்து இதை பற்றி நான் கொஞ்சம் 2 வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவர் தந்தை ஒரு கவிஞராக இருந்திருக்கிறார், கவிஞர் விபுல பீதாம்பரம் கவிஞராக இருந்திருக்கிறார். அதை பற்றி இவர் அவருடைய சரிதையை எழுதியிருக்கிறார். இந்த முக்கியமாக இந்த நூலில் நான் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும்
வர்த்தகம் மட்டுமல்ல, வாழ்வியல் உறவு எவ்வாறு இருந்தது என்பதை இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கமே எனக்கு சொல்லியது. அதில் குறிப்பாக அன்றைய கலைமகளின் ஆசிரியர் திரு கீவா ஜெகநாதன் அவர்கள், கீவாஜா அவர்கள், இவருடைய தந்தைக்கு ஒரு இரங்கற்பா எழுதியிருக்கிறார். அன்றைய கலைமகளின் ஆசிரியர் கீவா ஜெகநாதன் அவர்கள், கீவாஜா என்று சொல்லக்கூடிய ஜெகநாதன் அவர்கள், இவருடைய தந்தைக்கு ஒரு இரங்கற்பா எழுதியிருக்கிறார். அந்த இரங்கற்பாவோடு இந்த புத்தகம் வந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை முழுவதுமாக படித்துவிட்டு எனது கருத்துக்களை முகநூலில் நான் பதிவு செய்கிறேன். பிரபா, என்னை அழைத்தமைக்கு நன்றி. இங்கே விழாவுக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது, மணக்க முடியுமா மலர் பறித்தெடுக்காமல், மாலையாகுமா அதை தொடுத்தெடுக்காமல், படிக்க முடியுமா தொடர்கதை தொடராமல், படிக்க முடியுமா தொடர்கதை தொடராமல், பாட முடியுமா ஒரு இசை எடுக்காமல், பாட முடியுமா ஒரு இசை எடுக்காமல், உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது, உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா